இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதலை இவன்ட காண்பிக்காரு. துப்புதாரு, என்ன செய்தாரு, ஒரு சேர் உண்டாக்குறாரு, அதை அவன் கண்ணுல வைக்காரு, வச்சுட்டு சொல்லுதாரு, நீ என்ன செய், சீலோவாம் குளத்துல போய் கழுவு. இவன் வேணா கேட்டிருக்கலாம், நீங்க தான் நிறைய குருடர்களை என்ன செய்யுங்க, என்ன செய்றீங்க, பார்வடைய வைக்கிறீர்களே, உங்களை தொட்டவங்க என்ன செய்தாங்க, விடுதலை ஆக்கப்படுதாங்க, நீங்க தொட்டவங்களும் விடுதலை ஆக்குதாங்களே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா விடுதலை ஆகுது, அப்புறம் ஏன் நான் போகணும், அப்புறம் நான் போய் ஏன் இதை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செய். சில சமயத்துல அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, வியாதி மாறணும் அப்படின்னா, கீழ்ப்படிதலின் மூலமா தான் நடக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இதுல காண்பிப்பாரு, வியாதி மாறுவதற்கான இன்னொரு காரணம் கீழ்ப்படியணும். இவன் ஒருவேளை கீழ்ப்படியாதவனா இருந்திருப்பான், வீட்டுல யாரு சொன்னாலும் கேட்காதவனா இருந்திருப்பான், ஆண்டவருக்கும் கீழ்ப்படியாதவனா இருப்பான், மனுஷனுக்கும் கீழ்ப்படியாதவனா இருந்திருப்பான். ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுக்காரு, நீ கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த பாடம் இந்த குருடனுடைய வாழ்க்கையை முழுவதுமா மாற்றிருக்கும். இனியும் நான் ஆண்டவரை கீழ்ப்படிவேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பான். ஆமே, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவோம்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பான். ஆமே, தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், வாழ்க்கையை மாற்றும். சின்ன கீழ்ப்படியாமை நிறைய பேருடைய வாழ்க்கையை தொலைத்து போட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு தடவை ஒரு பையன்ட்ட அவங்க பாட்டி சொல்லுதாங்க, நீ என்ன செய்யணும், அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வெளியில டூருக்கு போறாங்க, ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. அப்போ அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி சொல்லுது, தம்பி நீ இன்னைக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், டூருக்கு போக வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உடனே இப்ப அந்த பாட்டிக்கு கிளம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், சாகாம நீ என்ன செய்த, கிடந்து என்னைய தொந்தரவு பண்ணத, போயிட்டான். அல்லேலூயா. போயாச்சு. போய் ஒரு 3 மணி நேரம் கழிஞ்சு ஒரு நியூஸ் வருது, இவங்க போன வண்டியில போன 5 பேரும் இறந்துட்டாங்க, வண்டி இடிச்சு. ஒருத்தவனை தப்பிக்கல, ஒரு கீழ்ப்படியாமை அவனுடைய ஜீவனையே கொண்டு போய். ஆமே, இன்னைக்கு பல சமயத்துல ஊழியர்கள் சபைக்கு வான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வெளியில ஆபத்து காத்திருக்கு, நீ சபைக்கு வா அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு சபைக்குள்ள வந்துடணும்.